கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய ஊழியம் இல்லை என்றால் திருச்சபை நாட்டும் பணி என்பது பல நபர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, உதாரத்துவமான காணிக்கைகளை உள்ளடக்கியது. அதில் ஒரு சிலரை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சத்தம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களால் இயன்றதை கர்த்தருக்கு செய்து அறியப்படாமல் இவ்வுலகை விட்டு கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் அநேகர். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோடு கூட ஊழியத்தில் பல பாடுகள் பட்ட பல மனிதர்கள் வேதத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் அதில் ஒருத்தரை குறித்து பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கார். அவர் பேர் எப்பாப்ராத்து. இந்த எப்பாப்ராத்து என்பவர் அப்படி என்ன செய்தார்? அவரை குறித்து ஏன் பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுத வேண்டும்? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாடும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்ததும் மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். இந்த எப்பாப்ராத்து பிலிப்பு திருச்சபையினுடைய ஒரு அங்கத்தினர். பவுல் ரோமாபுரியின் சிறைச்சாலையிலே கஷ்டப்படுவதை குறித்து கேள்விப்பட்டவுடனே இந்த எப்பாப்ராத்து என்பவரை தான் பிலிப்பு பட்டணத்து மக்கள் பவுலுக்கு ஒத்தாசையாக அனுப்பி வைக்கிறாங்க. இவர் பவுலை பார்க்க போகிறாரு. பிலிப்பு பட்டணத்து மக்களுடைய காணிக்கைகளையும் அவருங்க பவுலுக்கு கொடுத்த பரிசுகளையும் எடுத்து செல்றார். இவரை பார்த்த உடனே பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் குறித்து அவர் எழுதுகிற வார்த்தைகளை பாருங்களேன். என்னுடைய உடன் ஊழியன், என் சகோதரன், என் உடன் சேவகன் என்று அவனை குறித்து எழுதுகிறார். அப்போ பவுலோடு கூட உறுதுணையாக இருந்த ஒரு மனிதன் தான் இந்த எப்பாப்ராத்து. ஆனால் இந்த எப்பாப்ராத்து ரோமில் இருந்த நாட்களில் வியாதிப்பட்டார். எந்த அளவுக்கு வியாதிப்பட்டார்? மரித்து போகிற அளவுக்கு வியாதிப்பட்டார். இதை கேள்விப்பட்ட உடனே பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு ரொம்ப மன சங்கடமாயிடுச்சு. ஐயோ, இந்த எப்பாப்ராத்துவை பவுலுக்கு உறுதுணையாக இருக்கும்படி நம்ம அனுப்பி வைத்தோமே, ஆனால் அவர் அங்கே போய் வியாதிப்பட்டு பவுலுக்கு கஷ்டத்தின் மேலே கஷ்டம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. அதே போல் இந்த எப்பாப்ராத்துவை அவங்க ரொம்ப நேசித்ததுனால ஐயோ, இந்த எப்பாப்ராத்துக்கு என்ன ஆச்சோங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு காணப்பட்டது. எனவே பவுல் என்ன பண்ணார்? இந்த எப்பாப்ராத்து நல்லான உடனே அவர் உடனடியாக இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தீமோத்தேயோடு கூட பிலிப்பு பட்டணத்திற்கு போகும்படி அவர் அனுப்பி வைக்கிறார். இந்த எப்பாப்ராத்து முதல்ல பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாரு. இந்த கடிதத்தை அவர் தான் எடுத்து சென்றிருக்கக்கூடும். இந்த எப்பாப்ராத்துவை பவுல் நேசித்ததற்கு காரணம் என்ன? முதல் காரணம், இந்த எப்பாப்ராத்து பிறருக்காக தன்னை தியாகம் செய்ய ஆயத்தமாயிருந்த ஒரு மனிதன். பாருங்க, இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னை தியாகம் செய்தார். அடுத்த பிலிப்பு பட்டணத்து மக்களுக்காக பவுல் தன்னையே தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார். தீமோத்தேயும் பிறருக்காக தன்னை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார் என்று கூறுகிறார். இப்போது இந்த எப்பாப்ராத்து என்பவரும் பவுலுக்காகவும் பிலிப்பு பட்டணத்து மக்களுக்காகவும் தன்னையே தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த எப்பாப்ராத்து பிலிப்பு பட்டணத்து மக்கள் தன்னை குறித்து கவலைப்படக்கூடாது என்பதை குறித்த அக்கறை கொண்டவராக காணப்பட்டார். அதே போல் பவுல் ரோமாபுரியில் கஷ்டப்படுறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவரை போய் சந்தித்து அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் கிறிஸ்துவ ஊழியத்தின் சாராம்சம். அது என்ன? தன்னையே பிறருக்காக தியாகம் செய்பவர்களால் தான் சபையும் ஊழியங்களும் கட்டப்படுகிறது. இதில் நம்ம பார்த்தோம்னா
பவுல் மிகவும் பிரபலமானவர். எப்பாப்ராத்து யாருன்னு பலருக்கு தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு பவுலும் தேவை, எப்பாப்ராத்தும் தேவை. அறியப்படாத அநேக பெண்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை தாங்கினார்கள் என்று நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கின்றோம். உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியாளராய் வாழ்ந்த ஸ்பர்ஜன் என்ற மனிதர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த ஸ்பர்ஜன் யாருன்னு சொல்லி உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இந்த ஸ்பர்ஜனை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தியவர் யார் என்று தெரியாது. அன்றைக்கு அந்த நபர் என்னை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தாவிட்டால் நான் இன்றைக்கு ஒரு ஊழியனாக மாறியிருக்க முடியாது. நம்முடைய சபை, எங்களுடைய சபையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போதகராகிய என்னை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சபை நடக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பலர் அந்த சபையை கூட்டி சுத்தம் பண்ணி சேர் டேபிள் எல்லாத்தையும் துடைத்து ஆலயத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாலிப தம்பிமார்கள் ஆலயம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் தேநீர் ஆயத்தம் வைத்து சென்று போவார்கள். அந்த ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே சில பெண்கள் எல்லாரும் டீ குடித்த கப்பை கழுவி ஆலயத்தை சுத்தம் பண்ணி, அதே போல் ராபோஜனத்துக்காக ஒரு குடும்பத்தினர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிறும் காலையில் அந்த ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அப்புறம் அந்த சபை நடத்துவதற்காகவும் நான் என்னுடைய ஊழியத்தை சுதந்திரமாக செய்வதற்காகவும் சபையில் உள்ள எல்லாரும் உதாரத்துவமாக தியாகத்தோட பல காணிக்கைகளை கொடுப்பாங்க. ஊழியக்காரனாகிய என்னை அநேகருக்கு தெரியும், ஆனால் எனக்கு பக்கபலமாய் எனக்கு பின்னிருந்து செயல்படுகின்ற என்னுடைய சபை விசுவாசிகளை பலருக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் அவர்கள் இல்லை என்றால் என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்த அந்த உடன் ஊழியர்களும் அவரை தாங்கின சபைகளும் இல்லாமல் இருந்திருந்தால் பவுலால் நிச்சயமாக அந்த ஊழியத்தை செய்திருக்க முடியாது. எனவே எனக்கு அன்பானவர்களே, பவுலை போல பிரசித்தமாக நாம் இருந்தாலும், இந்த எப்பாப்ராத்துவை போல அறியப்படாதவர்களாய் நாம் இருந்தாலும், நமக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பை நம்ம உண்மையாக உற்சாகமாக நம்ம செய்யணும். நம்முடைய ஊழியமும் பங்களிப்பும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டே தான் இருக்கும். கடைசி நாளில் ஆண்டவர் வாக்குறுதி இருக்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட உங்களுக்கு நான் பலனளிக்காமல் விட மாட்டேன். அதே போல தான் இந்த எப்பாப்ராத்துவை போல நீங்களும் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதில்ல, என்னையே யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த நாளிலே கடவுளுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை கடவுள் அங்கீகரித்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்வார். நம்ம எல்லாரும் அந்த ஒரே சத்தத்துக்காக வாழணும், நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் ஓயாமல் மனிதர் நம்மை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் நம்முடைய பொறுப்பினை நாம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? பிறருக்காக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக தியாக மனப்பான்மையோடு செய்ய வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நமக்குள்ளாக விதைத்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.